ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ரெசிபி தான் இது. அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 200 கிராம் பச்சரிசி எடுத்துருக்கோம். ஒரு 200 கிராம் பச்சரிசியில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு. நீங்கள் கடையில் இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடையில் இருக்க மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரேஷன் பச்சரிசினாலும் மாவாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசி மாவு கொஞ்சம் லைட் கலர் கம்மியாக தான் இருக்கும். கடையில் வாங்கினீங்க அப்படின்னா நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் அந்த மாவு. இதுக்கு நாங்கள் பச்சரிசி மாவு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிணையிற பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு நல்லா சாஃப்டாக இருக்கும். தண்ணி ஊற்றியே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் கட்டிகளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து இது கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்ல பால் ஷேப்புக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணையும். நீங்கள் நல்லா பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, குட்டி குட்டி பால் ஷேப்புக்கு ரெடி பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து குட்டி குட்டி பால் ஷேப்பில் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஓரளவு ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் ஓரளவு மீடியமாக இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி பால் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் செய்கிறத பார்த்து குட்டீஸும் செஞ்சதுனால ஒவ்வொன்றும் ஒரே ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு சின்னதாக இருக்குது. நீங்கள் எந்த விதமான ஷேப் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாக்கலாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா உருட்டி எடுத்தாச்சு ஓரளியாக. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு இலையை வச்சு வேக வைக்கலாம் அப்படிங்கிறக்காக இட்லி தட்டு மேலே ஒரு இலையை வச்சாச்சு. இலையை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இந்த மாவு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வந்து தூர எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகணும். அந்த மாவை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அமுக்கி பார்க்குறப்ப நல்லா வெந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு, வெந்துடுச்சுன்னா இட்லி பாத்திரத்துலேருந்து நீங்கள் தூர எடுத்துக்கலாம். இது கூட நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் சுக்கும் ஏலக்காயும் தட்டி எடுத்துருக்கோம். நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக சுக்கு ஏலக்காய் எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, அதே அரிசி மாவு, நம்ம எந்த அரிசி மாவு சேர்த்தோமோ அந்த அரிசி மாவை இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இதுலேயும் கட்டிகள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் என்ன செஞ்சுக்கோங்க, அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த கரைச்சி வச்ச மாவை என்ன செய்யணும் அப்படின்னா இது கூட சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கிண்டணும். இப்போ வந்து அடி பிடிச்சிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகிடக்கூடாது. ஓரளவு வந்து இப்போ தண்ணியாக இருக்குது, ஓரளவு மீடியமாக திக்னஸ் வரையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அதை என்ன செய்யணும் அப்படின்னா இது கூட சேர்த்து கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்ச மாவில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இது கூட சேர்க்க வேண்டாம். இதில் நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காயும் சுக்கு பொடியும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதை கொஞ்சமாக எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன சேர்ப்போம் அப்படின்னா, இந்த ஏலக்காயும் சுக்குத்தூளும் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா கெட்டியாகிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லை, ரொம்பவும் கெட்டியாகிடக்கூடாது. மீடியமாக இந்த மாதிரி பாகு மாதிரி நல்லா திக்னஸ் வந்ததுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அதையும் இது கூட சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கருப்பட்டி பாகு இது. உங்களுக்கு கருப்பட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கருப்பட்டியை அடுப்பில் வச்சு நல்லா பாகு மாதிரி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கருப்பட்டியை பாகுவாக காய்ச்சி வச்சுருக்கேன். அதோட வீடியோவும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எடுத்து அப்படியே டைரெக்டாக கிண்டிகிட்டு இருக்கோம்ல அது கூட சேர்த்துடணும். அவ்வளோதான். இது நல்லா வெந்துடுச்சு. இன்னும் அடுப்பில் வச்சு நம்ம வேக வைக்கிறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட் மாறிடும். இப்போ எல்லா பால்ஸையும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அடுப்பில் சேர்த்தாச்சு. உங்களுக்கு இனிப்பு வேண்டாம், உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் இனிப்பு சேர்க்காமல் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் என்ன செஞ்சலாம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு காணலைனா, ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கருப்பட்டி பாகும் நாங்கள் சேர்த்துட்டோம். பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து கருப்பட்டி பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தேங்காய் துருவலும் சேர்க்க போகிறோம். இனிப்பு வேண்டாங்கிறவங்க
தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இனிப்பு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கருப்பட்டி பாகு சேர்த்துட்டு அது கூட தேங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து அடுப்பை இன்னும் ஆஃப் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல திக்னஸ் ஆகிடுச்சு. ரொம்பையும் தண்ணியாக இல்லை, ரொம்பையும் கெட்டியாக இல்லை. இந்த அளவு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த பால் கொழுக்கட்டையை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓரளவு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நல்லா சூடோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை இன்றைக்கி செஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நான் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த உருண்டைகள் எதுவுமே உடையலை. நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால எதுவுமே க்ராக் ஆகலை. இந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு டேஸ்ட்டான யம்மியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு வேண்டாங்கிறவங்க கருப்பட்டி பாகு சேர்க்காமல் மீதி எல்லாமே அதே ப்ரொசீஜரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பால் கொழுக்கட்டை ரெசிபி பார்த்தாச்சு. தேங்க்யூ.